ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தில் தேவையில்லாத ஃபைல்ஸை டெலீட் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகாமல் இந்த மாதிரி ட்ரை அகைன் அப்படின்னு ஒரு எரர் வந்துடும். இந்த எரர் வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த ஃபைலை டெலீட் பண்ண ட்ரை பண்ணாலும் மீண்டும் இதே எரர் வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டெலீட் ஆகாத ஃபைல்ஸை எப்படி ஈஸியாக டெலீட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். நண்பா, இந்த மாதிரி டெலீட் ஆகாத ஃபைல்ஸை நம்ம 2 மெத்தடு மூலம் ஈஸியாக வந்து டெலீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம சிஸ்டத்திலே உள்ள கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். செகண்ட் மெத்தட் ஒரு சில சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி டெலீட் ஆகாத ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணலாம். இப்போ இந்த 2 மெத்தடையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு சில நேரங்களில் ஏன் வந்து டெலீட் ஆக மாட்டேது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை அந்த ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது வைரஸ், ஸ்பைவேர், மால்வேர் ஃபைலாக இருந்தால் கூட நமக்கு வந்து டெலீட் ஆகாது. நண்பா, அந்த ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா நான் நார்மலாக டெலீட் பண்ணும்போது டெலீட் ஆகலை. இப்போ இந்த ஃபைலை அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு மேலே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு சில கமாண்ட்லாம் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சிடி ஸ்பேஸ் /d ஸ்பேஸ், அடுத்து நம்ம எந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகலையோ அந்த ஃபைலோட லொக்கேஷனை இங்கே நம்ம கொடுக்கணும். அதற்கு டெலீட் ஆகாத அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்படியே அதை லொக்கேஷனை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க நண்பா. சிடி ஸ்பேஸ் /d ஸ்பேஸ் அதோட லொக்கேஷன், அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்துடலாம். அடுத்த லைன் வந்துடும். அடுத்து நம்ம டைப் பண்ண வேண்டியது dir ஸ்பேஸ் /x அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. அடுத்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஒன்று டைப் பண்ணால் போதும். அது என்னென்னா rmdir ஸ்பேஸ் /q ஸ்பேஸ் /s. அடுத்து டெலீட் ஆகாத அந்த ஃபைலோட நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். அதற்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா சம் கேபிட்டல் லெட்டரில் ஒரு நேம் ஒன்று ஷோ ஆகும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபைல் நேம் எப்படி இருக்கோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து ஷோ ஆகும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணிடணும். இப்போ நம்ம அதை டைப் பண்ணலாம். இதை நம்ம கரெக்டாக ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டெலீட் ஆகாத ஃபைல் நேமுக்கு நேராக தான் நமக்கு இது வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் ஆகாத அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து டெலீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பா. இந்த மாதிரி தான் ஈஸியாக வந்து டெலீட் ஆகாத ஃபைலை இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த டெலீட் ஆகாத ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நண்பா, அந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் சிஸ்டத்துலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா நான் நார்மலாக டெலீட் பண்ணும்போது டெலீட் ஆகலை. இந்த ஃபைலை அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். இப்போ அந்த சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் அந்த டெலீட் ஆகாத ஃபைலோட லொக்கேஷனை நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். கொடுத்த பிறகு நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்து இந்த இடத்துல நோ ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பா. அந்த சாஃப்ட்வேர் மூலம் டெலீட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இவ்வளோ தான். உங்களுடைய சிஸ்டத்தில் நிறைய ஃபைல் வந்து இந்த மாதிரி டெலீட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸை நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.